பரங்கிப்பட்ட ரிஷிகேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பகிர்ந்துக்க போகிறேன். மக்களே, அது என்ன விஷயம்னு சொன்னால், நரிக்குறவர்கள் இல்லை குருவிக்காரர்கள் அன்னு சொல்லக்கூடிய ஒரு இனம் தமிழ்நாட்டிலையும் பல தென் மாநிலங்களிலும் பார்க்கலாம். அவர்களுடைய வாழ்க்கை தரம் மிகவும் நவநாகரிகமற்றதாக உள்ளதுன்றது நீங்கள் அறிவீங்க. ஆனால் அந்த மக்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் மாவீரன் சிவாஜி, மராட்டிய மாவீரன், இந்து சாம்ராஜ்யம் கண்ட சிவாஜி. அவர் முகலாயர்கள் காலத்தில் மறைந்திருந்த காலத்தில் அவர் உடன் இருந்தவர்கள் தான் இந்த நரிக்குறவ சமுதாய மக்களுடைய முன்னோர்கள். அவருடன் இருந்தவங்க. அவர் தென்னாட்டுக்கு இப்போ பதுங்கியிருக்கின்ற சமயத்தில், சென்னைக்கெல்லாம் வந்த சமயத்தில் அவருடன் வந்தவங்க தான் இவங்க. அப்படி வந்தவங்க இங்கே தங்கிட்டவங்க தான் இந்த நரிக்குறவின மக்கள். இது தெரியாததால தான் மராட்டிய மொழி அந்தந்த உள்ளூர் பாஷைகளையும் சேர்த்து இவர்கள் ஒரு கலவையான ஒரு பாஷையை பேசுவார்கள். அந்த மக்களுக்கும் அடிப்படை உரிமைகள் உள்ளது. அவர்கள் ரயில்வே ஸ்டேஷன் ஓரத்திலும் பேருந்து நிலையம் ஓரத்திலும் எங்கெங்கேயும் அப்படி வீடுகள் நட்டு தவிர்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வாழ்வாதாரம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் அவர்களுக்கு இந்த அரசாங்கம் எதுவும் நல்லது செய்யவும் முடியல அரசாங்கத்தால். சும்மா வீடு கட்டி கொடுக்குது, அது கட்டி கொடுக்குதுன்னா கூட அவங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்கிறதால ரொம்ப கஷ்டப்படுது அந்த ஜனங்க. அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த நம்மள மாதிரி சமூக சேவகர்கள் முன் வர வேண்டும். பல்வேறு திட்டங்களை வகுக்க வேண்டும். அவர்களுடைய வாழ்வு முறையை மாற்ற வேண்டும். இதெல்லாம் செஞ்சோன்னு சொன்னால் அவர்களும் இந்த நாட்டின் குடிமக்கள் என்பதை உண்மை என்பது நிரூபணமாகும். நன்றி, வணக்கம்.